மத்தால போட்டு பார்த்தியா? அவ 8 மணிக்கு ஜாயின் ஆக வாய்ப்படும். நான் 8:15 சொல்லுது, 8:15 வரணும்டா. சரி வருவேன். பேசுனீங்களா எதுவும்? நானா இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரி. நம்ம பொதுவாக பார்த்தோம், நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு வசனம் அமைக்கணும்னா இல்லாட்டி அந்த வசனம் எப்படி அமைக்கப்படுதுன்னா ஹூ வாட் ஹவு வேவ் அண்ட் வைங்கிற கேள்விகளை கேட்டு அதுக்கு வர விடைகளின் மூலமாக நம்ம வசனத்தை அமைப்போம். அப்புறம் போன கிளாஸ்ல வென் வர பார்த்தோம். எப்படின்னா ராஜா வசனத்தை எடுப்போம். யார் என்ன செய்தான்? வென்ட் ஹவு எப்படி ஃபாஸ்ட் ராஜா வேகமாக போனான். எங்க? அவனுடைய வீட்டுக்கு, டு ஹிஸ் ஹவுஸ். டு ஹிஸ் ஹவுஸ் டைப் பண்ண செஞ்சது. ராஜா went fast to his house. Yesterday. இப்போ ஜென்ரலாக நம்மளோட ஐடியாவுக்கு எடுத்தோம்னா இப்படி தான் வசனம் அமைப்படுது. எப்படின்னா ஹூ ராஜா என்ன செய்தான்? போனான். எப்படி போனான்? வேகமாக. எங்கே போனான்? டு ஹிஸ் ஹவுஸ். எப்போ போனான்? எஸ்டர்டேன்னு வருது. இங்கே வையின்டா ஏன்? வையின்டா ஏன்னு இருக்கும்போது இரண்டு விதமாக நமக்கு ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா ஒன்று பிகாஸ் வருது. வையின்று கேள்வி கேட்டோம்னா பிகாஸ் நம்ம வசனத்தை ஆரம்பிக்கலாம். பிகாஸ் ஏன் அவன் வேகமாக வீட்டை ஓடினான் நேற்றுன்னா பிகாஸ்
he had to take his phone because he had to take his phone. அந்த வீட்டை போய் அந்த ஃபோனை கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக என்ன செய்தாண்டாகுது வீட்டை போனாரா. ஆனால் இவ்விடத்தை நம்ம பார்க்க போகிறது பிகாஸ் இல்லை. பிகாஸுங்கிறது பொதுவாக எல்லா நேரம் வரமாட்டான். எப்படி வரும்ன்ற டூங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ் டூங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் ஒன்று வர மாதிரி இருக்கும். டு டேக் ஹிஸ் ஃபோன். இവിടുത്തെ ஹிஸ்ஸுக்கு நான் இதுன்னு போடப்பட்டு திஸ்ன்னு போடப்பட்டு அது தெரிஞ்சதில்ல. இப்போ ராஜா வென் ஃபாஸ்ட் டு ஹிஸ் ஹவுஸ் yesterday to take his phone. அப்ப இங்க ஒரு வசனத்துல இப்படி காணும்போதோ இங்க டூக்கு பக்கத்துல வினைச்சொல் காணப்படுமாக இருந்தால், டூக்கு பக்கத்துல வினைச்சொல் காணப்படுமாக இருந்தால் அது படத்தை காரணம் செல்லுறதுக்காக வேண்டி வரும். அதாவது இதுக்கு முன்னுக்கு சின்னப்பட்ட வசனங்கள்ல காரணம் இந்த முன்னுக்கு இடம்பெற்ற வசனத்துல காரணமாக தான் இங்க இருக்கும். மாறாக டூக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடம் அல்லது ஒரு பேர்ச்சொல் வருமாக இருந்தால் அது எங்கங்கிற அர்த்தம் தரும். நம்மளுக்கு தெரியும் டூங்கிறது அது நிறைய இடத்துல பயன்படுத்தப்படும். அதுல இப்போதைக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விட இது. அப்ப டூக்கு பக்கத்துல வினைச்சொல் வருமாக இருந்தால் அது ரீசன் சொல்ற மாதிரி, டூக்கு பக்கத்துல ஒரு இடம் ஏதாவது வருமாக இருந்தால் அது வியாக்கு கேள்வியுமாக இருக்கு. சரி, அப்ப ராஜா வென் ஃபாஸ்ட் டு ஹிஸ் ஹவுஸ் yesterday to take his phone. ஆனா எல்லா கேள்விக்குரிய விடையும் வச்சு நம்மளால ஒரு வசனத்தை அமைக்கிறதுல ஏன் முக்கியங்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரு வசனத்தை அமைக்க இல்லாத சென்ஸ் இல்லாம போய்த்திடும். முக்கியம்டா மாத்திரம் தான் இந்த வியாங்கிறது வரணும். முக்கியம்டா தான் ஹவு வரணும். ஆனா ஹூவும் மட்டும் எப்பவுமே இருக்கும். வென்னுங்கிறது அது முக்கியம்ன்றா தான் வரும். அதே போலதான் வையும். சரியா, இதான் பேசிக்கான டூக்கு பார்க்கலாம். இருக்கு நீங்க இன்னும் ஒரு வசனத்துக்கு தமிழார்த்தம் வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த ப்ரொபோசிஷனுக்குரிய தமிழார்த்தத்தை மூலம் தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் அறியும். இந்த போனை எடுப்பதற்கு அவன் நேற்று விட்ட வேகமா போனான். அப்ப அந்த எடுப்பதற்குங்கும் போது அது காரணம் செல்ற மாதிரி. சரி, அப்ப வைங்கிறது இதான். ஏன் நம்ம இப்படித்தான் படிப்போம், இப்படிதான் அந்த சென்னை ஸ்ட்ரக்சரின்னு சொல்லி படிக்கும். ஆனா ரியல் வேர்ல்டுக்கு போகல. ஆனா இப்படி வசதி இருக்க மாட்டான். அதான் ஃபேக்ட். ஏன் இது நிக்க மாட்டான் இங்க ஹூங்கிற நான் போன கிளாஸ் ஹூ மை ஃபாதர் வரலாம், அப்படி ஃபாதர் ஆஃப் மைன் வரலாம் அப்படின்னு சொல்லி இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள், இங்க இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள், இங்க இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள், எல்லா இடத்தையும் இரண்டுக்கு இரண்டு மூணு சொற்கள் காணப்படுறதால அது நிறைய சொற்களாக மாறும் பட்சத்துல அது பாஷைகளே குழம்பு வைக்கும். அப்ப அந்த இடங்கள்ல உங்களுக்கு நம்ம இன்னொரு விடயம் பார்த்தோம். பட்ன்னு சொல்லும் போது அது டிரான்சிட்டிவ் வேர்ப்னு பார்த்தோம். டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லக்கல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. அந்த வினைச்சொல் வந்தா இப்படித்தான் வரும்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் இருக்கு. டிரான்சிட்டிவ் வேர்புக்கு மட்டும் இல்லை, அது பொதுவாக சில சொற்கள் வந்தா சில சொற்கள் வந்தா அது இப்படித்தான் வசனத்தில் அமைக்கணும்னு சொல்லினா ஒரு முறை இருக்கு. அப்ப இதை தாண்டி நம்ம சொற்களை மட்டும் பாடமாக்கினா வசனத்தை அமைக்க இயலாது. அது அநியாயம், அது யூஸ்லெஸ். அப்படி நீங்க வசனத்தை ஒரு சொல்ல பாடமாயிட்டீங்கன்னா அது வந்து இந்த சென்டென்ஸ்ல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதை கொண்டு அமையும் சொல்லி படிச்சாதான் அப்ப இவ்வளவுங்கிறது வந்து ஒரு வட்டுக்காக இருக்கு. அடுத்து வியாண்டு செல்லும் போது இங்க ப்ரொபோசிஷன் கட்டாயம் வரும். இப்ப ஹியர் தியாங்கிறது தாண்டி ஹியர் தியாண்டா அதுகளுக்கு வர மாட்டான். அது டிரெக்டாவே வியாவை நான் போடுவேன். ராஜா வென்ட் ஃபாஸ்ட் தியா, ராஜா வென்ட் ஃபாஸ்ட் ஹியர் சொல்லலாம். அப்ப ஹியர் தியாங்க இல்லாட்டி மற்ற இடம் எல்லாம் வந்து இங்க ப்ரொபோசிஷன் வர மாதிரி. அப்ப 3 சொற்களாக மாறுது. வென்னும் அதே மாதிரி தான் எஸ்டர்டேன்னு மட்டும் இல்லாமல் வெவ்வேறு சொற்களாக இருந்தால் இது இடங்கள் நிறைய சொற்கள் இன்சர்ட் ஆகுறதுக்கு காரணமாக நம்மளுக்கு வாசிச்சு விளங்கி எல்லாமே இடையில எஜெக்டிவ்ஸ் வரும்.
க்ளோசஸ்ன்னு வரும், ரிலேட்டிவ் க்ளோசஸ்ன்னு வரும், சில நேரம் டென்ஸ் பிரச்சனை இருக்கும். இப்ப இதுகள்லாம் நம்ம கவனத்துக்கு கொண்டு இந்த ஒரு வசனத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளுக்கு முக்கியமா என்ன தேவை, என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வினைச்சொல்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல இப்போ 100%ல இந்த வினைச்சொல் உங்களுக்கு விளங்கிட்டுண்டா, எவ்வளவு அந்த வசனத்துல வினைச்சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஐடென்டிஃபை பண்ணிட்டு விளங்கிட்டா 99% உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். மிச்சம் நம்ம வந்து 1% தான் எழுத போகும். இப்போ நம்ம ஒரு வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஒரு பேசிக்கான ஆட்களுக்கு வினைச்சொல்ல தான் நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணித்தான் அதில் அந்த வசனத்தில் காணப்படுற சொற்களை எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி எதை எந்தெந்த சொற்கள் எல்லாம் கூட்டாக வந்திருக்கு அந்த கூட்டு சொற்களை நம்ம அண்டர்லைன் பண்ணி பென்சிலால் அதுக்குரிய தமிழ் அர்த்தத்தை மொத்தமாக எடுத்து மறுகா ஏதோ ஒரு மொத்தமாக சொற்களுக்கு அந்த கூட்டு சொற்களை அமைக்கல நம்மளுக்கு ஒரு ஜென்ரலான ஐடியா வந்துடும். இப்போ நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கு. இப்போ இது தெரியாம நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ரீடிங்ல நீங்க ஸ்கிம்மிங் செய்யணும், ஸ்கேனிங் செய்யணும், ப்ரீ ரீடிங் செய்யணும் அப்படி சொல்லி சும்மா அப்படி சொல்லி தருவாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். யாருக்கு இம்பார்ட்டன்ட்னா நல்லா வாசிக்க தெரிஞ்சாங்க. சும்மா ஒரு பேராகிராஃபோ ஒரு லிட்டரரி ரிவ்யூல ஒரு நியூஸ் பேப்பரை சும்மா வாசிச்சுட்டு போற ஆட்களுக்கு வழங்கப்பட்டா தான் இது தேவை. சும்மா வாசிக்க போற ஆட்களுக்கு இதுவும் தேவையில்லை, அவளுக்கு பார்த்தாலே மதிச்சிருவாங்க. அப்ப இது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியாம நம்ம இதுகளுக்கு எல்லாம் என்ன செய்யலாது போகல. நம்மளோட புக்கை வாசிக்கலாம், அது ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் தான் கிடைக்கணும். அது எந்த அளவுக்கு ஹெல்ப் அளிக்கும்போது எனக்கு தெரியாது, ஆனா இந்த பேசிக் தெரியாத வரைக்கும். அப்ப நான் நம்மளோட கிட் எக்ஸாம்ல இருந்து இன்னைக்கு பார்க்க போறது மோஸ்ட் காமன் வேர்ட் ஆர்டர்ஸ். நம்ம முன்ன பார்த்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஹூ வருது, அதாவது ஹூங்கிறது எழுவாய் சப்ஜெக்ட் பிளஸ் ஹூங்கிறது எழுவாய் சப்ஜெக்ட் வருது, வட்டுங்கிறது வேர்ப் வினைச்சொல் வருது, அங்க ஹவுங்கிற ஒரு அட்வர்ப் வருது. நம்மளுக்கு தேவை வந்து வேர்ப் தான். வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணினா தான் நம்மளுக்கு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கலாம். இப்போ வேர்ட் ஆர்டர்ஸ் பார்க்க போறோம். வேர்ட் ஆர்டர்ஸ் சும்மா செல்லக்கல சப்ஜெக்ட்னு வந்தா ஒரு வேர்டுன்னா அவடத்தான் வரும். ஆனா 2 வேர்டுனா எது முதல்ல வரும், எது ரெண்டாவது வரும். 3 வேர்ட் வந்தா எது முதலாவது, எது ரெண்டாவது, எது மூணாவது. 4 வேர்ட் வந்தா எதுங்கிற ஒரு ஓர்டர் போடணுமே. இந்த ஓர்டரை நம்ம கொஞ்சம் படிக்க வேணும். பொதுவாக இதெல்லாம் கூட்டு சொற்கள் இப்படின்னா பொதுவாக கூட்டமாக வரும். ஒரு ஆர்டிகல் எல்லாம் ஆர்டிகல் உங்களுக்கு தெரியும். அது வந்தா பக்கத்தில் நவுன் தான் பெறும். இது ஏன் உங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும்னா இடைவெளியை நிரப்ப போகல இவிடத்தை ஏவத்தை அந்த போக்கு இங்கே இடைவெளி ஒன்று தான் அப்போ பக்கத்தில் வராது. நாங்கள் ஒரு நவுனாக தான் வரவேன்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வர மாதிரி. அப்போ வந்தா இங்கே ஃப்ரீ. அப்போ வந்தா அடுத்து இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிட்டு எங்களை வாரது ஒரு நவுன் தான். என் வந்தா அங்கே வாரது வவல்ல ஸ்டார்ட் ஆகினா என் வரும் எங்களை முடிஞ்சிருக்கு. அப்போ என் வந்தா அங்கே ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்காம்டா ஒரே ஒரு சொல் இருக்காம்டா அது நவுன் தான். அதே மாதிரி தி இன்ஃபர்மேஷன் எங்களை ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு ஃபுல் ஸ்டாப்போட முடிஞ்சாம இப்போ கடைசியில் ஒரு சுல்தான் அமெரிக்காராம் அதுக்கு முன்னுக்கு தேதான் அமெரிக்காமட்டா எங்களை வாரது நவுன் தான். கட்டாயம் நவுன் தான் பெறணும். ஏனென்றா இந்த ஆர்டிக்கல்ங்கிறது நவுனை டிஸ்கிரைப் பண்றது. நவுனுக்கு சொந்தக்காரன் நவுனுக்கு சொந்தக்காரன் இவ இருக்காண்டா நவுன் வருவாங்க. நவுன் தான் இருப்பா உள்ளுக்கு இருக்காண்டா அர்த்தம். இன்னொன்று எடிஷனலாக சொல்லணும்னா டிஐஓஎன் ஒரு சொல் முடிஞ்சாலும் நம்ம அதை நவுன் எடுக்கலாம். டிஐஓஎன் எஸ்ஐஓஎன் சிஐஏஎன் சொல்லி சென்னுங்கிற சவுண்ட் தர மாதிரி. அப்போ ஆர்டிக்கல் வரும் வந்து அங்கே வர்றது நவுனா இருக்கு. சில நேரம் ஆர்டிக்கல் வந்தா எஜெக்டிவ் வந்து அங்கே நவுன் வரும். இதுகள் தான் குழப்பம் தர. இதுகளால தான் நம்ம வாசிக்கங்களே ஒரு வெறுத்து போறது காரணமே வந்து இவைகள் தான். இடையில எஜெக்டிவ்னா டிஸ்கிரைப் பண்றேன். அப்ப இவரும் டிஸ்கிரைப் பண்றதுதான் அப்ப டிஸ்கிரைப் சும்மா தேவையில்லாம அவங்களை டிஸ்கிரைப் பண்றதுன்னா மெருகூட்டியோ அலங்கரிச்சு செல்றதோ. அலங்கரிச்சு செல்லும் போது அந்த சொல் அலங்கரிக்கிற அந்த சொல்லுன்ற அர்த்தம் தெரியாது. அது பெரிய குழப்பம் தெரியும். நம்ம மெயினான நவுனுக்குரிய தமிழ் அர்த்தத்தை மட்டும் விளங்கி எடுத்தா சரி. இப்ப எங்களை ஆர்டிக்கல் வருது, எங்களை இம்பார்ட்டன்ட் வருது, எங்களை செக்டர் வருது. எங்களை ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிருக்காமண்டா நம்ம அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மதிச்சிடணும். எங்களை ஃபெக்டர் வந்திருக்கு. ஃபெக்டருங்கிற ஒரு நவுன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணா தெரிஞ்சா உங்களை வரது ஒரு எஜெக்டிவ் ஆகத்தான் இருக்க வேணும். இம்பார்ட்டன்ட்
இல்லாட்டி ஏஎன்டி இஎன்டியில சொல் முடிஞ்சாலும் அது நம்ம ஒரு எஜெக்டிவாக தான் எடுப்போம். த பிக் ட்ரீ. வசனம் அமைக்கப்பட்டிருக்கின்றா அமைக்கப்பட்ட வசனங்களுக்குரிய சொற்கள் எப்படியாப்பட்டது, எந்தெந்த வேர்ட் கிளாஸ் எழுக்குள்ள வருதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும். இதில் வெரி பேசிக் இது. ஆர்டிகல், அட்ஜெக்டிவ், நவுனுங்கிற சொல்லி. இல்லை குழப்பம் இருக்கா? ஏதோ பிக் ட்ரீங்கக்குள்ள ஒரு குழப்பம் பெற மாட்டேன். ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு சொல்லி உங்களோட ரீடிங் பேசேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினதால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. நான் எவ்வளோ எஜெக்டிவ் மதிப்போம் ஏஎன்டி இஎன்டியில் உங்களோட புக்லேயும் இருக்கு. ஏஎன்டி இஎன்டியில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அதை இந்த வேர்ட் ஃபெமிலிஸ் எப்படி ஒரு சஃபிக்ஸ் செட் பண்ணி அந்த வேர்ட் கிளாஸை மாற்றுறங்கிற அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்கு. அப்போ தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இப்போ வழக்கத்துக்கு வரப்படுற மெயினானது. சில சொற்களுக்கு கிவ்ன்ற சொல்லிருக்கு, டேக்குன்ற சொல்லிருக்கு, பைன்ற சொல்லிருக்கு. இந்த மாதிரியான சொற்கள் வந்தா ஒரு சென்டென்ஸ் கட்டாயம் வரணும். எப்படி இந்த கிவ்ங்கிற ஒரு வினைச்சொல் வந்தா சம்திங் கிவ் கொடு, சம்திங் என்னத்தை பாருங்க வசனத்தை எப்படி அமைக்க சொல்லி. ராஜா gave the book to him. இதான் வசனம். நம்ம எடுத்த உடனே எடுப்போம் என்னண்டா, அப்ப ராஜா இது சப்ஜெக்ட் நம்ம என்ன சின்ன மாதிரி வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணிட்டா வேர்புக்கு முன்ன போறது, அதாவது வட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டா வட்டுக்கு முன்ன போறது சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இங்கே வர்றது என்ன, வியாவா ஹவ்வான்னு சொல்லி தேடிக்கு நிற்பீங்க. அது அப்படி தேட இயலாது. ஏன், இந்த ஒரு சில சொற்கள் வந்தா கேவுங்கிற மட்டும் இல்லை, ஏகப்பட்டது கிடக்கு. நீங்க அதை தேடி தேடி படிக்கணும். அது இப்போ நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். இனிமேல் ரீட் பண்ணக்கலாம். சரி, இப்போ கேவுன்ற அந்த கேவா வேற சொற்கள் வரக்கலாம். அடுத்தடுத்துல எந்த மாதிரி என்ன மாதிரியான சொற்கள் இணையுது, எந்த மாதிரியான கேள்வி சொற்களோட இணையுது இந்த சொல்லி நீங்க ஒரு ஐடியா கொடுக்க ஒரு அவேர்னஸ். சரி, இவ்வளவு வந்து என்ன பூவும் பட்டுந்தேன் பத்தான் இவ்வளவு. அப்ப கூட சொற்கள் இருக்கேன் போட்டு நம்ம அங்கலங்களை கேள்வி சொற்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு. அப்ப கேவ் வந்தா கிவ்ங்கிறது வந்தா ஒன்று சம்திங், அதான் என்னத்தை கிவ் கொடுக்குறாரு, புக். அடுத்த டூ வரும், டூ ஹிம் கொடுக்குறாரு. இதுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வச்சிருக்காரு. போவேரெல்லாம் ப்ரொஃபஷனுங்கிறது வந்து யாருக்காக வண்டி இல்லை, யாருக்காக வண்டியும் போவார், வேறுக்காக வண்டி தான் ஸ்டிக் பண்ணி நிற்க மாட்டாரு. பாருங்க, அப்ப கிவ் வந்தா என்னத்தை யாருக்கு, இல்லாட்டி கிவ் வந்தா யாருக்கு என்னத்தை, கிவ் ஹிம் a book. அப்ப இவ்வளவு டூங்கிறது வரும்போது சம்திங் வந்தா டு சம்படி. அப்ப கிவ் சம்திங் டு சம்படி ஒரு கிவ் சம்படி சம்திங். ஒரு சொல்லப்படிகளை இப்படி அந்த சென்டென்ஸ் அந்த வேர்ட் ஓர்டர் அந்த வேர்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன செய்யணும், படிச்சா மூலமா இந்த பெரிய பெரிய வசனங்கள விஷயங்களை நீங்க இப்படி கிவ் அ புக் டு ஹிம் சொல்லி இவ்வளவு நீங்க அண்டர்லைன் பண்ணி அதுக்குரிய அர்த்தங்கள் எடுப்பீங்க. மேக்குண்டு வந்தாங்க சம்திங் வேற வரும். ஐ மேடு, நான் செய்தேன், என்னத்தை செய்தேன், சம்திங், அதாவது என் வட்டான் நான் சொன்னேன் எதைங்கிற ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் படிக்கல டக்குன்னு பார்ப்போம். பை மேட் என்னத்தை orange juice. மேட் வந்தா சம்திங் வேற வரும். அதாவது மேக் வந்தா சம்பொடி இல்லது சம்திங், ரெண்டுல ஏதாவது ஒன்றை வந்து அங்கே எஜெக்டிவ் வர மாதிரி. எப்படி த நியூஸ் த சப்ஜெக்ட், மேட் அதாவது மேக்ட பாசன்ஸ் மேட், சம்பொடி அதை யாரு என்ன எஜெக்டிவ் வந்து செய்யறாரு. அப்ப இந்த நியூஸ் வந்து என்ன சோகமாக்கி நிக்கி, மேக்குண்டா ஆக்கு, அப்ப ஆக்கிச்சு, என்ன ஆக்கிச்சுன்னு வருது. அப்ப மேடு வந்த உடனே மேட் வந்தா அப்ப சின்ன சொல்லி எப்படி வருது, இந்த வேர்டு ஓர்டர் எப்படி வருது, வேர்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னா இவ்வளவு வந்து ஒரு பட்டன். அப்ப நீங்கள ஹூ மட்டும் சேர்ந்து அஞ்சு சொல் இல்லை, அது ஒரு பெரிய வசனமாகவே அமைக்கலாம். ஹூ மட்டும் சேர்ந்து அப்ப நம்ம வேற வேற கேள்வி சொற்கள் நம்ம போட தொடங்கினோம்னா நம்மளும் சிக்கலாம் போயிடும். அப்ப நம்ம கேள்வி கேட்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வட்டு செல்லக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் வியாண்ட ஒரு கேள்வி ஒன்று ஆரம்பிக்கல, வியாண்ட கேள்வி ஒன்று ஆரம்பிக்கல, நீங்க இந்த வசனத்துக்கு விடையை தேட மாட்டீங்க. இது வியாழ இந்த வசனத்தோட விடையும் இல்லை. அப்ப எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. அடுத்தது இன்வென்ஷன்.
இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு. மேக் இப்ப சம்திங், மேக் சம்திங் த வே, ஆக்கிச்சு, என்னத்தை ஆக்கிச்சு, அது ஈஸியா எஜெக்டிவா போடும். வழங்கிட்டான். இன்வென்ஷன் மேக் த வே ஈஸியர். என்னடி மேக் சம்திங் டு அங்கே வேர்போட வந்தா அது ரீசனா மாறும். மேக் அ பிளேன், மேக் சம்திங் என்னத்தை பிளேனு. டூ வந்து நாங்கள் சொன்ன டூக்கு பக்கத்தில் வினை சொல் வருமா இருந்தால் அது காரணமாக இருக்கு. பொதுவாக அது 100% நான் அப்படித்தான் இருக்கும் சொல்லி போட்டு இருக்கல. நான் 99% அப்படிக்குன்னு சொல்லண்டா நான் தப்பிச்சிருவேன். அதான் ரியாலிட்டி. அது இது இப்படித்தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ண இயலாது. ஆனால் ஒரு ஓவரால் ஐடியா வந்து இப்படித்தான் இருக்கும். இது தானே நீங்க புது விஷயம் படிக்கலாம். அப்போ இது புது இது சொல்லி நீங்க எடுத்துடணும். அதையும் தாண்டி என்ன அந்த ஸ்ட்ரக்சரை படித்தாலும் சொற்கள் தமிழகத்தங்கள் தெரியாட்டி அது கஷ்டமா இருக்கும். அப்போ நீங்க சொற்களை பாடமாட்டத்தில் ஷூர் பண்ணி தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை சொல்லி தருவேன். இப்போ மேக் சம்திங் என்னத்தை, மேக் அ பிளான் டு ஒர்க். அப்போ டு ஃபினிஷ், மேக் அ பிளான் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். அப்போ காரணம் பிளான் பண்ணு முடிப்பதற்கு. பாருங்க ஃபினிஷிங் வந்தாலே திஸ் ஒர்க். அப்போ ஃபினிஷ் சம்திங் இதுல இப்படித்தான் ஐடியா எடுக்கணும். எல்லாத்துக்கும் ஃபினிஷுக்கு எடுக்கல. இப்போ மேக் விஜய் எல்லா வினை சொற்களும் சொல்லி தரணும் பண்ணுறேன். அது பெரிய லிஸ்ட்டு தான் போகணும். இதுல நீங்க ஐடியா எடுக்கணும். ஃபினிஷ் திஸ் ஒர்க். இப்போ ஃபினிஷ் வந்து அங்கே சம்திங் வரணும். அப்போ ஃபினிஷ் வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ட். இப்போ மேக் அ பிளான் டு ஃபினிஷ். அப்போ எங்களோட டூக்கங்களை வினைச்சொல் வருமானம் வந்து ரீசனாக இருக்கும். சில நேரம் வையிட்டு ஒரு கேள்வி வந்துட்டேன்டா உங்களுக்கு ரீடிங் பேசேஜில். அப்போ எங்களை இருக்கிற வந்து ஒரு ஐடியாவை செலுத்திடும். அப்போ why do you have to make a plan? Why do you have to make a plan சொல்லும்போது அப்போ வைங்கிற ரீசனுக்கு தான் வந்து மேக் அ பிளான். அப்போ எங்களை டூ இதுதான் ரீசன் அதிகம். அப்போ why do you make a plan கேள்வி வந்து எப்படி கூட வருது, டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இப்படிதான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அமையும். இது வந்து சிம்பிளானது. சரி, எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரியாலிட்டிக்கும் கலப்பில் இருக்கும். ஆனால் இந்த ஐடியாக்கள் இருந்தால் இப்படி இப்படிலாம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கு. சரியா? இப்போ நம்மளோட கெட் எக்ஸாம்ல முதல்ல 2019 வந்து இந்த ரீடிங் எவ்வளோ தேர்வு எடுத்திருக்கோம். நம்ம ஒரு ஓவரால் ஐடியா எடுத்திருக்கோம். ஒரு ஓவராலாக ஒரு ரீடிங்கில் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா எடுத்திருக்கோம். அந்த ஐடியா எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ரீட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கட்டாயம் படிக்கணும். எதை படிக்கணும்னா ஒரு top 5 ப்ரொபோசிஷன்ஸ் நீங்க படிக்கணும். நீங்க எந்த ரீடிங் எடுத்தாலும் இந்த 5 சொற்கள் நீங்க கட்டாயம் பார்ப்பீங்க. இந்த ஆஃப், இன், டு, ஃபோர்ங்கிறத அடிக்கடி வருது. அப்ப இது என்னதுக்கு நம்ம ஆஃப் யூஸ் பண்றோம், இதுக்கு இந்த இன்னை யூஸ் பண்றோம், இதுக்கு நம்ம 2 யூஸ் பண்றோம், 4 யூஸ் பண்றோம், 1 யூஸ் பண்றோம் சொல்லி அந்த ஒரு ஐடியாவும் இருக்குமா இருந்தா தான் இது ப்ரொபோசிஷன். அதாவது 2 நவுன்களை 2 பேர் சொற்களை இணைப்பதற்காக வேண்டி வாரதான் ப்ரொபோசிஷன். இணைக்கும் போது ஒஃபுக்கு பல பல அர்த்தங்கள் இருந்தா 2 பேரையும் இணைக்கிறது வந்து அர்த்தங்கள் வேற ஆகி போட்டுருவாரு. அப்ப அதுக்கு நம்ம இதை படிக்க வேணும். சரி, அப்ப ஒரு 7 காரணம் இருக்கு, 7 இடங்கள் இருக்கு ஒஃப் ஆகிறதுக்கு. என்னோட வெரி சிம்பிள். முதலாவது ஏன் நம்ம ஒஃப் யூஸ் பண்றோம்னா பொசிஷன், ஓனர்ஷிப். ஒன்று வெச்சிக்கரிக்கும் போது நம்ம ஒஃப் யூஸ் பண்ணணும். அப்போ ஒஃப்ங்கிறத வந்து வெச்சிக்கரிக்கிறது யூஸ் பண்ணும்போது அர்த்தம் எப்படி வரும்னா தி கார் ஆஃப் மை ஃபாதர். அப்ப ஒஃப்னா தமிழ் அர்த்தம் நம்ம பொதுவாக இன்னும் எடுப்போம். அப்ப என்னுடைய தந்தையின் கார். அப்படி மாறி எப்படி நம்ம சொல்லுவோம்னா மை ஃபாதர்ஸ் கார். மை ஃபாதர்ஸ் கார் இதுல படிச்ச நல்ல மேக்ஸிமம் ஹெல்ப் ஆயிருக்கு. மை ஃபாதர்ஸ் கார் நம்ம மாறும்போது இந்த கார் ஆஃப் மை ஃபாதர்ன்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒன்று பொசிஷன், பொசசிவ்னஸ், வெற்றிக்கு இருக்கிறன்னு சொல்றது பயன்படுது. அடுத்தது த ஹவுஸ் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸின் வீடு. தி ஐடியாஸ் ஆஃப் தி ஆத்தர், எழுத்தாளரின் ஐடியா. அப்போ ஒரு
ஒரு பண்பு வந்து என்னத்துக்கு வரும், ஓனர்ஷிப்பை சொல்றதுக்காண்டி வரும். அடுத்த ஒரிஜின் ஆஃப் சோர்சஸ், அது என்னன்னா கிஃப்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அப்படி என்ன அர்த்தம்னா இந்த கிஃப்ட் மேட் அப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அது நிறைந்த ஃப்ளவர்ஸ் நிறைஞ்ச ஒரு கிஃப்ட். அப்போ ஃப்ளவர்ஸ் இன் கிஃப்ட் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எடுக்க இல்லாத அது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், மதிக்கிற மாதிரி இருக்கணும். The story of ancient time. அப்ப எப்படி அர்த்தம் பாருங்க, பண்டைய காலத்தின் கதை இந்த வாரமாயிருக்கும், இல்லாட்டி பண்டைய காலத்தினத்தை பத்தின கதை. ப்ராடக்ட் ஆஃப் ஜப்பான், ஜப்பானின் ப்ராடக்ட் எடுக்கலாம். இந்த பொருள் வந்து ஜப்பான்ல இருந்து வந்ததாக அந்த அர்த்தமும் எடுக்கும். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குவாலிட்டி, மேன் ஆஃப் கைண்ட்னஸ். அப்படின்ற என்ன அர்த்தம்னா மேன் இஸ் வெரி கைண்ட். இப்போ எந்த என்னத்தையும் சொல்லி யூஸ் பண்ண எடுத்துட்டோம்னா உங்கள் ஒஃப் எல்லாம் உங்களோட நிறைய இடத்துல ரீடிங் பேஜில் அங்கே வந்திருக்கு, நிறைய இடத்துல ஒஃப் எல்லாம் வந்திருக்கு. அப்போ நான் இதை விளங்கப்படுத்தினா அங்கே நான் செல்லக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா நான் ஒர்க் பண்ணி சொல்லலாம், ஏன் இதுக்கு படத்தை இதை சின்னார், இப்போ இதுக்கு ஐடியா மாத்திரிக்கான்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. அப்போ டிஸ்கிரிப்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது, விவரித்து போடுறது இந்த குவாலிட்டி. மேன் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், த மேன் இஸ் வெரி கைண்ட். அப்போ இவ்விடத்தை வாரது வந்து இரண்டு நவுன்கள் இணைக்கிறது தனி வார, அப்போ எங்களை வார கைண்ட்னஸ்ஸாக இருக்கும். மொழி இடைவெளி நிரப்புகளை மெயின் ஆஃப் கைண்ட்னு சொல்லி இடைவெளியில் தான் நீங்கள் கைண்ட்னஸ்ஸாக என்ன செய்வோம் மாற்றோம். எங்கள் ப்ரொஃபஷனுங்கிறது வாரது ரெண்டு நவுனை சேர்க்கறதுக்கான தான். பர்சன் ஆஃப் இன்டெகிரிட்டி, நேர்மை, அந்த பர்சன் ஹேஸ் இன்டெகிரிட்டி. அதே அர்த்தம் எடுக்கலாம், இன்டெகிரிட்டி நிறைந்த ஒரு மனிதன், இந்த மாதிரியான அர்த்தமும் எடுக்கலாம். பீஸ் ஆஃப் டெலிஷியஸ் கேக், மெட்டீரியல் ரிங் ஆஃப் கோல்டு, கோல்டால செய்யப்பட்ட ஒரு ரிங் சொல்லும் போது அப்போ பெரிய அர்த்தம் மாறுது. பவுல் ஆஃப் கிளாஸ், சில கிளாஸ் வந்து அந்த பவுல் வந்து என்ன தளம் உருவாக்கப்பட்ட கிளாஸ் எல்லாம் சேர்த்து. பவுல் ஆஃப் டீன்ட்டு வந்துட்டேன்டா, எதுக்கு எப்படி சொல்லுவோம், கப் ஆஃப் டீ. பவுல் ஆஃப் டீ எடுக்கணும், பவுல் ஆஃப் டீ, பவுல்னா ஒரு கோப். இப்போ பவுல் ஆஃப் டீனா டீயால செய்யப்பட்ட பவுலாண்ட இடம் இல்லை, டீ நிறைந்து ஒப்புக்கு அர்த்தம் மாறுது, நிறைந்த பவுல். ரிங் ஆஃப் கோல்டுன்னு வந்தா ரிங் ஆஃப் கோல்டுன்னு வந்தா அர்த்தம் மாறும். உங்களுக்கு இந்த 7 விஷயம் தெரிஞ்சுட்டேன்டா, அந்த பாடமாக்கின எல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த 7 ஏதாவது ஒன்றை போட்டு பார்த்து நீங்க அர்த்தத்துங்களை எடுத்துடலாம். பவுல் ஆஃப் கிளாஸ், ஸ்டேச்சு ஆஃப் மார்பிளால செய்யப்பட்ட ஸ்டேச்சுவாக இருக்கு. கோஸ் ஆஃப் ரீசன் காரணம். எஃப்ரைட் ஆஃப் ஸ்பைடர்ஸ், அதாவது பயம் வந்தது காரணம் வந்து நீங்க ஸ்பைடர்ஸாக இருக்கு. ப்ரௌட் ஆஃப் அச்சீவ்மெண்ட், இந்த பெருமை வந்தது காரணம் வந்து என்ன, எங்க இருக்கிற சாதிச்சது. டயர்ட் ஆஃப் வெயிட்டிங், இந்த டயர்டு வந்தது காரணம் வந்து இங்க காத்திருந்ததாக இருக்கு. அப்போ இங்க இதுவாது வந்து இங்கே வர்றது கோஸ், அதாவது ஏற்படுது என்னத்தால ரீசன்கிறதா இருக்கு. இது ஏற்படுவது இங்கெல்லாம் ரீசன் ஆயிடும். இதே பிடிஎஃப் அனுப்புகிறேன், நீங்கள் இல்லாட்டி சில நோட் புக்கில் இருந்தால் நோட் புக்கை எழுதிங்க, டைம் இல்லை பிடிஎஃப் நான் போகிறேன், நீங்கள் நோட் புக்கில் எழுதுங்க, பிரிண்ட் எடுக்க வேணாம் தேவையில்லை. ரிலேஷன்ஷிப் ஆஃப் கனெக்ஷன், ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். குரூப்ல ஓடுவீங்களா? இல்லை நான் என்ன போடலை, நான் இப்போ பாருங்க நான் போகிறேன், நீ பார்த்து எழுதுங்க. வேகமாக போகிறதால நோட் பண்ணுறேன். சிட்டி ஆஃப் நியூயார்க், அப்போ பொசிஷனாகவும் வரும். பொசிஷன் அப்போ நியூயார்க்கின் நகரம், அந்த பிலோங் கொண்டு வந்தாலுமே அந்த பொசிஷனாகவும் எடுக்கலாம். ஏதோ 6-7 மந்தி வித்தியாசமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரே அர்த்தங்கள் தாரமாய் தான் நிலைக்கும். கேபிட்டல் ஆஃப் இது பேர் சொற்கள் பொதுவாக வழங்குற தரவா, ஆனால் இன்ஃபர்மேஷன் வெவ்வேறு சொற்களை எல்லாம் போடுது அந்த ஒப்பரக்கில் என்ன இது குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுனா குழப்பம் ஏற்படும். measure of quantity, இந்த measure quantity, a cup of coffee. அப்போ கப் ஆஃப் கிளாஸ் வந்துட்டேன்னா
அர்த்தம் வேற. இங்க கப் ஆஃப் காஃபி, பொட்டில் ஆஃப் வாட்டர். இங்கே வாரது வந்து பொதுவாக திர திண்மமோ திரவமோ ஆனால் அளவுகளுக்கும் என்ன செய்யப்படும் இங்க சொற்கள் ஒப்புங்களை வாரமா இருக்கும். அப்ப நம்ம அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மதிக்க வேண்டியது. அப்போ ஒஃப் வந்து என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுது? who wants something அதை வச்சுக்கிறது சொல்லதுக்கான பயன்படுத்தலாம். where it comes from, அதாவது ஒரு சொல் ஒரு பொருள் வந்து எங்க இருந்து வந்துக்குங்கிறது ஒஃப் யூஸ் பண்றோம். பட் இட்ஸ் லைக் என்னத்தை போல டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குவாலிட்டி. பட் இட்ஸ் மேட் ஆஃப் பார்த்தோம் செய்யப்பட்டது. why something happens, who someone is to us, அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது. why something happens என்பது ரீசனை சொல்றது. how much of something is there is சொல்லி இந்த அளவையை காட்டுறதுக்காக வந்து மிகவும் பிரயோஜனமாக எதை வாய்ச்சோம்னா உங்களுக்கு நீங்க வாய்ச்சி எடுங்க. சும்மா வாசிக்க இந்த லைப்ரரி ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் டிசைன் ஆஃப் ஸ்டோன் அண்ட் wood ஆஃப் எக்ஸெப்ஷனல் கிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் பாஸ்ட் கிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் கிரேட் ஸ்கில். இப்படி வந்தா இப்படித்தான் வருங்க ரீடிங். இடையில இடையில எல்லாம் போட 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 குழம்பு அதுலேயே குழம்பும் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்ப வருதாம்னா இங்க இருக்கிற முன்னுக்கு இருக்கிற பின்னுக்கு இருக்கிற சொற்களை இணைக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. டூ வந்தா இங்கே இருக்கிற டூவோட சேர்த்து இங்கே இருக்கிறத இணைக்கிற மாதிரி இருக்கு. அதுகளுக்கு எதுவுமே கொஞ்சம் வெவ்வேறாக இருந்தா சரி. நான் நாங்கள் ரீட் பண்ணக்கெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் இப்படி சொல்லி வழங்கப்படுது. நான் இப்படி எல்லாம் மிதிக்கேன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? இதை நீங்க வாசிச்ச வழங்காட்டி இன்னைக்கிட்ட அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? இந்த அடுத்த டைம் இல்லை மாதிரிக்கு நம்ம அடுத்த காலத்துக்கு போவோம். அப்போ நம்ம கேட்ட ரீடிங் வேற அப்புறம் இதை எப்படி வாசிக்க போறீங்க விளங்கல? கல்யாணம் நிக்காவாம் பஸ்னா ரெக்கார்டிங் போடுவீங்க தானே? ஓ சரி. ரீடிங் ரீட் பண்றதுக்குள்ள இவ்வளவு மெசேஜ் மிதிக்கு நம்ம எப்படி ரீட் பண்ண போறோம்? அப்ப என்ன செய்வோம்? முதலாவது இதை அந்த பேராகிராஃப் வசனமா உடைக்கும். அப்போ விளங்கி எடுக்கும். வசனம் எடுத்தோட எங்க ஸ்டார்ட் ஆகி இங்க ஃபுல் ஸ்டாப் போட முடியுது. அப்போ இந்த உலகம் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். The process of human communication has evolved over the years with many path-breaking invention and discoveries சொல்லி ஒரு வசனமோட இதை போய் நம்ம பிரேக் டவுன் பண்ணணும். முதலாவது வினைச்சொல் ஐடென்டிஃபை பண்ணி வினைச்சொல் அண்டர்லைன் பண்ணணும். has evolved சொல்லி. அப்ப பொதுவாக அதுக்கு முன்னுக்கு வர எல்லாம் வந்து சப்ஜெக்டாக தான் இருக்க போகுது. அப்போ வினைச்சொல் ஐடென்டிஃபை பண்ணிட்டா வினைச்சொல் விளைஞருக்கு கொஞ்சம் டென்ஸ் தேவைப்படும். விளைஞருக்கு கொஞ்சம் சிக்கல் படுத்தலாம். ஆனா இப்ப விடத்த வினைச்சொல்கள் பிரச்சனை காட்ட மாட்டான். இவோல்ங்கிறத உடைய தமிழ் அர்த்தத்தை இடையில விளைஞடுத்தா விளைஞர். அப்ப எங்க முன்னுக்கு வர இவ்வளவு வந்து ஒரு சப்ஜெக்ட் 2, 4, 5 சொற்கள் காணப்படுது. அப்ப இந்த ப்ரோசஸ் செயல்முறை இங்க வந்திருக்கு. குழப்பந்தாரு ஹியூமன் கம்யூனிகேஷன். இவிடத்து எஜெக்டிவ் வந்திருக்கு, இவிடத்து நவுன் வந்திருக்கு. எஜெக்டிவ் வந்தா அங்கே வர்றது நவுனா இருக்கு. நவுனை டிஸ்கிரைப் பண்ணதுக்கு எஜெக்டிவ் வரும். இங்க பாருங்க தேவ் வந்து அங்கே வர்றது நவுனா இருக்கு. The process செயற்பாடு செய்முறை of in human communication. உலக மனித கம்யூனிகேஷனுக்கு எப்படி சொல்லும்? தொடர்பாடம். அப்ப ஹியூமன் கம்யூனிகேஷன் மனித தொடர்பாடலின் அப்ப இവിടുത്തെ ப்ரோசஸ் என்ன சொல்லுது? ப்ரோசஸ் கொஞ்சம் நான் இதை போடுறேன்டா. சும்மா லிங்க் அனுப்பி சரியாங்களா? லிங்க் அனுப்புறேன்னா நான் இது இந்த டிரைவ்ல இல்லாட்டி யூடியூப்ல போட்டு தான் லிங்க் அனுப்பணும். அனுப்பிச்சாலாம்
அப்ப மனித தொடர்பாடலின் செய்முறை has evolved சொல்லக்கல develop over the years படத்தை ஒரு ப்ரொஃபஷன் வந்திருக்காங்க. அந்த ப்ரொஃபஷன் பையர்கள் பார்ப்போம். எல்லா ப்ரொஃபஷனும் படிச்சு இது செய்ய மேலாது. ஓவர் த இயர்ஸ் சொன்னா குறிப்பிட்ட வருடங்கள், அதாவது ஓவர் த இயர்ஸ்னா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் முன்னேறி இருக்கு, அடுத்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் முன்னேறி இருக்கு, அடுத்த வருஷத்துல அடுத்த வருஷம் முன்னேறி, அப்ப இவ்வளவு தெரிஞ்சுன்னா ஓவர் த இயர்ஸ். அப்ப ப்ரோசஸ் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கு, அதிகரிச்சிருந்திருக்கு வித் உடன். அப்ப என்னத்துடன், அதாவது இந்த ப்ரோசஸ் வித் மெனி பாத் பிரேக்கிங் இன்வென்ஷன் என்னத்தோட அதிகரிச்சிருக்காங்க, சும்மா டெவலப் ஆகல. அந்த டெவலப்ல ஒரு உதாரணம் சொல்ல மாதிரி சப்ஜெக்ட் வந்து த ப்ரோசஸ் ஆஃப் ஹியூமன் கம்யூனிகேஷன். வந்து ஹேஸ் இவால்வ், டைம் பீரியட் காலம் செல்லுது, ஹவு இட் ஹேஸ் இவால்வ் எப்படி அது இவால்வ் ஆயிருக்கு, எப்படி முன்னேறதுக்கு வித் மெனி பாத் பிரேக்கிங் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ். பெருசா ஒன்றும் இல்லை, இவ்வளவும் வந்து ஒன்றை தான் செல்லுது. அது கூட சொற்களுங்கிறது காரணமாக நீங்க ப்ரொஃபஷனல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து அது கொஞ்சம் குழப்பந்தார மாதிரி. அப்போ வித் என்னத்தோட அந்த டெவலப் ஆகிருக்கு, என்னத்தோட டெவலப் ஆகிறது உதாரணங்கள் செல்ல வரும். மெனி பாத் பிரேக்கிங் சொன்னா உலகாலம் ஒரு விஷயத்தை நம்பி இருப்போம், உலகாலம் கொண்ட விஷயம் இருக்கும், அந்த தடையை தாண்டி உடைச்சிக்கு ஒரு வாரம் மாதிரியான ஒரு பெரிய மாற்றமே நடந்துருக்கு. இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி ரெண்டும் ஒன்று. அப்போ எண்ட் செல்லும் போது முன்னுக்கு வரது பின்னுக்கு வர சேர்க்கிற ஒரே அர்த்தங்கள் தர மாதிரி இன்வென்ஷன் கண்டுபிடித்தான் டிஸ்கவரி ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா, இன்வென்ஷன் சிலவெல்லாம் இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவரி சொல்ல இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி ஒரு வசனம் இது செஞ்சிருக்கு. This has led to many positive changes and improvements in the way we communicate. எப்படி என்றா this is ஒரு demonstrative pronoun. அப்ப அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. திஸ் சொல்லிப்படுத்த refers back to the evaluation of communication. என்னத்தை பத்தி கொடுத்த கதைக்காம ப்ரொசஸை பத்தியா, லைக் ஹியூமன் கம்யூனிகேஷன் அடுத்து இவால்வ்டா, மூணுல ஏதாவது இதுல இவால்வ் அந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை பத்தி தான் கதைக்கலாம். இவ்வளவு இதுதான் முக்கியமானது. திஸ்ன்னு சொல்ல இதுதான் இந்த சப்ஜெக்ட் தான் கதைக்காங்க. அப்ப இங்க திஸ்ன்னு சொல்ல வந்து ரிவர்ஸ் பேக் டு இவாலுவேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஹேஸ் லெட் அப்படின்னு நம்ம வினை சொல்ல இன்சர்ட் பண்ணோம். லெட் வந்தா லீட்ர பாஸ், லீடு வந்தா டூ வரும். லீட்ர பாஸ் லெட் டூ எங்க led to many positive changes and improvements. விவரத்தை lead to என்னத்துக்கு அர்த்தம் மாதிரி இவ்வளவு வந்து என்ன அறிக்கைன்னா அந்த நெட்டுக்குரிய வட்டுக்குரியதான் இருக்கு. this has led lead தானே கொண்டு போய் சேர்க்கிறது லீட். அப்ப இந்த கொண்டு போய் எங்க சேர்க்குது, to many positive changes and improvement. இங்க நீங்க டூ வந்துருக்கு, இங்க ஒரு வேர்ப் இல்லை, அதனால நம்ம ரீசெண்டாக எடுக்க இயலாது. led to many positive changes. அப்ப இங்க பாசிட்டிவ் சேஞ்சஸுக்கும் சாத்தியமான நேரான மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கு, போய் வழிவகுச்சிகளை சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க. எது இல்லை இன்னுண்டா உள்ள எது இல்லை, ஏரியா the way we communicate. புலம்பு அந்த வாசிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் புலங்கப்படுத்தலாம். டவுட் பாருங்க. இல்லை ஓகே சொல்லுங்க. நீங்கள் அந்த ஏற்கனவே அந்த சென்டென்ஸ் அந்த ஒவ்வொரு டைப் வந்தானே அதுகளை வந்துக்கிட்டு கொஞ்சம் டச் பண்ண மாதிரி தான் வருது. அதை தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஹேஸ்